ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ நம்ம ஒரு நோட் ஃபுல்லாக நிறைய சம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். பட் அந்த நோட்ஸ் போட்டு வச்சதுக்கப்புறமா நமக்கு லாஸ்ட்டாக எக்ஸாம் டைமில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா, இப்போ அசல் கொடுத்து ஆர் கொடுத்து என் கொடுத்து அதான் கொடுத்து அப்படின்னு போட்டிருக்கேன். ஏவும் சிஐயும் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ சிஐ இதுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா மட்டும் நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. இப்போ CI = A - P ஓகேங்களா. ஸோ ஏவோட இதுதான் என்னது P 1 + R/100 மேலே N - P இது சிஐயோடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ஏ ஃபைண்டு ஆஃப்டர் அப்புறம் சப்ராக்ஷன் பி ஓகேங்களா. அதாவது ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு சப்ராக்ஷன் அதாவது பியோட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஐ அப்படிங்கிறது கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த சம்மை பாருங்கள், கூட்டுவட்டு முறையில் அசல் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே நான் என்ன எழுதியிருக்கேனோ அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்முலாவில் அதை கொடுத்துருக்கோம். ஏவை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கானா இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஏ ஃபைண்ட் ஆஃப்டர் சப்ராக்ஷன் பி. ஸோ இப்போ ஏவை ஃபைன் பண்ணணும். அப்போது பி ப்ராக்கெட்டில் 1 + R/100 மேலே N. ஸோ இந்த மதிப்பை பிரதியிட்டு நம்ம செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சப்ராக்ஷன் பியை நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். கழிச்சோம் அப்படின்னா சிஐ கிடச்சிரும். அப்போ சிஐ = A - P. பியை சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிட்டு ஆன்சர் கிடச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. லாஸ்ட்டாக எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.